வணக்கம். கடகராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. அதாவது 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாப ஆதாய ஸ்தானம். சரியா? அப்ப லாப ஆதாய ஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அதுவும் அந்த இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், அனுகூலம் உங்களுக்கு. சோ இந்த மாதத்தை நீங்க நம்பலாம். இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதத்துல நீங்க முன்னேற போறீங்க, வெற்றி பெற போறீங்க, உயர போறீங்க, சாதிக்க போறீங்க. பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது, நினைத்தது நடக்க போகிறது, விரும்பியதை அடைய போறீங்க. அந்த அளவுக்கு அற்புதமா இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது இயற்கை அசுப கிரகம் வந்தாலும் சரி, சுப கிரகம் வந்தாலும் சரி, நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு. அந்த இடத்துல இப்போ சூரியன், புதன், சுக்கிரன் பிளஸ் குரு இருக்காங்க. அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலத்துல குரு 10ல இருந்து 11க்கு வந்த அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலமா இருக்குன்னு சொல்லி நான் குரு பயிற்சி பலன் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன். அப்போ அந்த குருவோட இப்ப இன்னும் ஒரு 3 கிரகம் சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்கள் 11ல சஞ்சரிக்கிறது. அப்படி சஞ்சரிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதியான ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மாசம் முழுக்க இருக்காரு. அதனால இந்த மாதத்தை நீங்க தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம், நம்பலாம், கை கொடுக்கும். இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? இந்த ஜூன் மாதத்தை முழுக்க 1ஆம் தேதியிலிருந்து மாசம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்க. இது உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இது நாள் வரைக்கும் நடக்காதது நடக்கும், தடைப்பட்டது திரும்ப செய்தா அதுல வெற்றி பெற்றலாம். இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பிளான் செய்யலாம், பிளான் எல்லாம் நீங்க போடலாம், அந்த காரியங்களை தொடங்கலாம், நல்லபடியா நடக்கும். முதல்ல வந்து கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். ஏன்னா புதன் சொல்லக்கூடியவர் வந்து மாத கடைசியில ராசிக்குள்ள வந்து சஞ்சரிக்கிறார். அதுக்கு முன்னாடி 12ல சூரியன் புதன் சேர்க்கை, அதுக்கு முன்னாடி 11ல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. அதனால கல்வி நல்லா இருக்கும். அப்புறம் உத்தியோகம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல அந்த ஸ்தான அதிபதியை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அதனால உத்தியோகம் நல்லா இருக்கும். அதன் பிறகு பொருளாதாரம் 11ல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதனால ஆசைப்பட்டதை நீங்க அடைஞ்சிடலாம், விரும்பியது கிடைக்கும். எங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வேலையில வந்து பர்மனன்ட் ஆகிறது, ஷிஃப்ட் வந்து மாறுறது, அல்லது வந்து வேண்டிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, வேலையில வந்து ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வுக்கோ நீங்க முயற்சிக்கிறது, அந்த வேலையில உயர்வதற்காக பார்ட் டைமா ஏதாவது படிக்க தொடங்குறது, இப்படியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம். 11, 12 வலுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் போட்டு அதுல இருந்து லாபம் பெறக்கூடிய பிசினஸ் செய்யக்கூடியவங்க இந்த மாதத்துல அனுகூலம் பெறுவீங்க. இப்படியாக இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு, நல்லா இருக்கு. முதல்ல 11ஆம் இடத்துல 4 கிரகம், அதன் பிறகு பச்சை கலர்ல எழுதியிருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் மாறப்போகுது, சிவப்பு கலர்ல எழுதியிருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நிறைய அந்த மாதம் முழுக்க இருக்க போகிறது. அதனால இந்த சூரியன் வந்து 11 இருக்கா, சூப்பர்னு சொன்னீங்க. தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார், அவர் விரயத்துக்கு போயிடுறாரே அப்படின்னு கேட்டா, அப்போ 11ல இருக்கும்போது வரக்கூடிய லாபத்தை 12ல வரும்போது நீங்க செலவு பண்ணணும். உங்க செலவெல்லாம் பண்ணிடணும், ஃபேமிலி குடும்ப செலவெல்லாம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஏதாவது தர்ம காரியங்கள், தனக்கு மிஞ்சி தான தர்மம் சொல்லுவாங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் நீங்க உங்க கமிட்மெண்ட் கிளியர் பண்ணிட்டு ஏதாவது தர்ம காரியங்கள் நல்ல செலவுகளை செய்தீங்கன்னு சொன்னா 12ல சூரியன் இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2வது ஒரு குடும்பஸ்தான அதிபதி. அதனால நீங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரி ஒரு இடத்துல போய் படிக்கிறது, ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுன்னு கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளுங்க தற்காலிகமா. அப்படி நீங்க பிரிஞ்சு இருந்து கூட நீங்க நல்ல நிலைக்கு வரும்போது குடும்பத்துக்கு தான் செய்ய போறீங்க. ஸோ அதை அப்படியான விஷயங்கள் சூரியன்ல வந்துடும். அப்புறம் புதன், சுக்கிரன் வராங்க. புதன் 12க்கு வரும்போது 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெறுறது ஒரு யோகம். அப்படியாக உங்களுக்கு அந்த புதன் 12ல வர்றதுனால வெளியூர்ல வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வேலை செய்யறது அப்படின்ற விஷயங்கள், வெளிநாடு போயிட்டு வர்றது, பெரிய செலவுகள் செய்யறது, நல்ல செலவு, சுப செலவு, படிக்கிறதுக்காக, பிசினஸ்க்காக அப்படின்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள். சுக்கிரன் வந்து 11ல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது 12க்கு வரார் அப்படின்னு சொன்னா 12ல சுக்கிரனுக்கு முழுமையா மறைவு கிடையாதுன்ற ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா அது அயன சயன போகஸ்தானம். அதனால நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்களுக்கு இப்போ திருமண விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இப்போ அது அனுகூலமா இருக்கும். திருமணமானவர்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து நல்ல அந்யோன்யமா நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற விஷயங்கள் சுக்கிரன் 12ல இருக்கும்போது நடக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த மாசத்துல கல்யாணம் இருக்குன்னா அவங்க ஹனிமூன் போறாங்கன்னு சொன்னா 12ல இருக்கிற சுக்கிரன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுபோல ஒருத்தர் வந்து 2 வீலர் கொடுத்துட்டு கார் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா 12ல இருக்கிற சுக்கிரன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படியாக இந்த சுக்கிரன் 12ல வந்தாலும் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவங்க அதை வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தணும்.
அதிகமான சில பேர் வந்து வரவை விட அதிக செலவு செய்யறவங்க கட்டுப்படுத்தணும். மற்றபடி 12ல கிரகங்கள் இந்த 3 கிரகங்கள் மாறினாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாசம் அற்புதமா இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி தவிர வேறு பெரிய கெடுபலன் தரக்கூடிய அம்சங்கள் கிரக நிலையில எதுவுமே இல்லை. அஷ்டம சனி இருக்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கணும். குரு வந்து நல்லா இருக்கார், சனி வந்து சாதகமா இல்லை. அதனால குருன்னு சொல்லக்கூடியவர் காட்டக்கூடிய வழியை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சனியால உங்களை கெடுக்க முடியாது. அப்ப குருன்றது அனுபவமா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், டைரக்டா குருமாராவே இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று சொல்லக்கூடியதை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அற்புதமா இருக்கும். இந்த மாதத்துல என்ன செஞ்சா உங்களுக்கு வந்து விசேஷ பலன் முழுமையா கிடைக்கும், பாதக பலனை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கடக ராசின்னு சொல்லும்போது 11ஆம் இடத்துல இப்ப குரு 10ல செவ்வாய் இருக்கார். அதனால நீங்க வந்து செவ்வாய் பிளஸ் குருன்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை நாள்ல சிவாலயம் சென்று சிவபெருமான தட்சிணாமூர்த்திய வழிபடலாம். அல்லது நீங்க வந்துட்டு பொதுவாக வந்து முருகப்பெருமானை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை நாள் உங்களுக்கு விசேஷமானது. அந்த நாள்ல நீங்க வந்து சிவபெருமானையோ அல்லது முருகப்பெருமானையோ வழிபடும் போது இந்த மாதம் அற்புதமா இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.